அவர்களின் புகழ் மாலை சுபஹான் மௌலிக் ஷரீஃப் திரை 1 - 12 வரை பல இடங்களில் ஓதப்படுகிறது. சில இடங்களில் மாதம் முழுவதும் மௌலித் ஷரீஃப் ஓதப்படுகிறது. உலகில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அனைவர்களும் நாளும் பொழுதும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்துக்களை ஓதி வந்தாலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த புனிதமான இந்த மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான தடவைகள் ஸலவாத்தை ஓதி வருகிறார்கள். இது ஒரு நிலை. மூன்றாவதாக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான தீன் இஸ்லாமின் சத்திய சன்மார்க்கத்தின் போதனைகளை வெள்ளிக்கிழமை தோறும் ஜும்ஆக்களில் பயான்களாக காலை சுபஹுக்கு பின்னால் சில மணி துளிகள் தாலீமாக பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளில் நடைபெற்றாலும் புனிதமான இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அவர்களின் உள்ளமையை பற்றி அவர்களின் சிஃபாத் அவர்களின் மகத்தான நற்குணங்களை பற்றி அவர்களின் அஃஆல் அவர்களின் மகத்தான செயல்பாடுகளை பற்றி பயான்களாக மாதம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்த மாதத்தை தொடர்ந்து பல மாதங்கள் ஒவ்வொரு ஊரிலும் சிறப்பு பயான்களாக நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். அதில் குறிப்பாக சில ஊர்களில் பிறை 1 - 12 வரை மக்களுக்கு தோதுவான ஒரு நேரத்தை முடிவு செய்து மகரிபிலிருந்து இஷா வரை அல்லது இஷாவுக்கு பின்னால் ஒரு மணி நேரம் மௌலித் ஷரீஃபுடைய நிகழ்ச்சியை அதற்கு தகுந்த விதத்தில் கொஞ்சம் முற்படுத்தியோ பிற்படுத்தியோ வைத்துக் கொண்டு மகரிபுக்கு பின்னால் பயான் என்றால் இஷாவுக்கு பின்னால் மௌலித் ஷரீஃப் அல்லது அஸருக்கு பின்னால் இப்படி 12 தினங்களும் 12 தலைப்புகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவங்களையும் மாண்புகளையும் இஸ்லாமிய மக்கள் அறிந்து கொள்வது அவசியத்திலும் அவசியம் என்பதனால் இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்து பல ஊர்களில் அப்படியும் நடைபெற்று வருகிறது. நம்முடைய ராமநாதபுரம் வட்டார ஜமாஅத் உலமா சபையின் சார்பில் இந்த ஆண்டு ஒரு முடிவெடுக்கப்பட்டது. 12 தினங்கள் எந்த பள்ளியினுடைய இமாமும் நிர்வாகமும் முன்வருகிறார்களோ அந்த பள்ளிகளில் ஒரு நாள் 12 பள்ளிகளில் 12 தினமும் வட்டார உலமா சபையில் இருக்கக்கூடிய உலமாக்களை கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளியில் அவர்கள் எந்த நேரத்தில் வைப்பதற்கு முன்வருகிறார்களோ அந்த நேரத்தில் எங்க பள்ளியில் அசனத்து மகரிப் மையம் சொன்னா அசனத்து மகரிப், மகரிப் இஷா சொன்னா மகரிப் இஷா, இஷாவுக்கு பின்னால் என்றால் இஷாவுக்கு பின்னால், இப்படி இந்த 12 தினங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய வட்டார உலமா சபையின் சார்பில் நமது நகரத்தில் பல்வேறு பள்ளிகளில் நடைபெற்று இன்றைய தினம் நம்முடைய பள்ளியில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இஷா வரை நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக வேண்டிய வகையில் இருந்திருக்கக்கூடியவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற அற்புதமான ஹஸ்னாத்துல் ஜாரியா ஹிஃபுல் மதரசா, அருமையா திருக்குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதரசா. ஒரு அற்புதமான உஸ்தாதும் துவக்கத்தில் கிடைத்திருந்தார்கள். சிறந்த ஹாஃபில் காரி சுமார் அவர்கள் தொடர்ச்சியாக நம்முடைய நிர்வாகத்தில் 7 ஆண்டுகள் பணி செய்தார்கள். தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் அவர்கள் இந்த பணியிலிருந்து மலேசியா சென்று விட்டார்கள். அந்த 7 ஆண்டு காலத்தில் சனது பெற்ற அல் ஹாஃபில் அருமையா திருக்குர்ஆனை முழுமையாக ஓதி சனது பெற்ற இந்தியா செல்கோசினுடைய முன்னாள் மேனேஜர் பல்லவட்டியை சார்ந்த பெருந்தகை அவர்களுடைய 2 மாணவர்கள், மூத்தவர் அல் ஹாஃபில் ஹசன் யாசினி
இந்த இருவரில் இளையவர் மூத்தவர் ஈசாவுடைய ஆசிரியர் மாமா பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக அவர்கள் வருகின்றதற்கு பின்பு தொடர்ச்சியாக அந்த நிர்வாகத்தின் சார்பில் மீராது விழா மிகச் சிறப்பாக பள்ளியின் சார்பில் நடைபெற்று வருகிறது. அவருடைய தம்பி ஜக்கரியா யாசினி அல்ஹாஃபில் காரி அவர்கள் மாடிப்பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய டவுனில் இருக்கக்கூடிய பெரிய மகல்லா ஜமாத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியில் மாமா பணி செய்கிறார்கள். தமிழகம் தழுவிய இந்தியா தழுவிய பல கிராத்து போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய திருக்குர்ஆனை ஓதி பரிசு பெற்ற சிறந்த தாரியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இப்போது நம்முடைய பள்ளியில் சிறப்பு சொற்பொழிவு நடத்த இருக்கிறார்கள். அவர்களே அந்த கிராத்தையும் ஓதி துவக்கி வைப்பார்கள். நாம ஓடி கேட்கிறத விட அந்த அழகான கிராத்தை மக்கள் கேட்கணும், நான் கேட்கிறது அவருடைய أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين. أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. الحمد لله والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. அகிலங்களை படைத்து பரிபாலித்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் எல்லாம் அந்த அல்லாஹ்வை போற்றிக் கொண்டவனாக நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்த திருக்குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், இறைநேசர்கள், வலிமார்கள், சுபதாக்கள், குமராக்கள், சாலிஹீன்கள், ஆலிம்கள், குறிப்பாக புனிதமிக்க இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை, அன்பு என்றென்றும் நின்று கிடைக்குமாக ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, புனிதமிக்க ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த மாதத்திலே அவர்களை பற்றி பேசுவதே ஒரு தனி சிறப்புதான். பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்ப வேண்டாலும் பேசலாம் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்ப பேசினாலும் இந்த மாதத்திலே பேசுவது என்பது ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே நம்ம தொழுவோம், ரமலான்ல தொழுகிறதுக்கும் இப்ப தொழுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்களை நினைவு கூறுவது, அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுடைய புகழ் மானங்களை நாம் ஓதுவது, இன்னும் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது, அவர்களது வரலாற்று நிகழ்வுகளை நம் மனதில் பதிய வைப்பது ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான ஆண், பெண், சிறுவர்கள், இளைஞர்கள், குடும்பத்தினர்கள் எல்லாருக்குமே முக்கியமான பிரதான ஒன்று. ஏனென்று சொன்னால்
இது எல்லாமே நாம மனதிலே பதிய வைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இரண்டு விஷயத்தின் மூலமாகத்தான் நம்பிக்கை வந்து பதிய வைக்கிறோம். ஒண்ணு செவி வழியா நாம கேட்கிறோம், அதை கேட்டு மனதில் பதிய வைக்கிறோம். இன்னொன்று பேசுகின்றோம், அந்த பேசுவதன் மூலமாக மனதிலே பதிய வைக்கின்றோம். மூணாவது ஒரு விஷயத்துக்கு எழுத்து வடிவம். அந்த எழுத்து வடிவத்திலே இருக்கக்கூடிய விஷயம் தான் நாம வந்து இப்ப பார்க்கக்கூடிய குர்ஆன், ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எல்லாமே எழுத்து வடிவத்திலிருந்து இன்னைக்கு பேசும் வடிவமாக, எழுத்து வடிவத்திலிருந்து தான் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக நாம் தெரிந்து புரிந்து அதை நாம் பேசுகின்றோம், மனதிலே ஆழமாக பதிய வைக்கின்றோம். சரி, இதெல்லாம் யார் சொன்னது? இன்னைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள் இஸ்லாமிலே இருப்பதற்கு காரணம் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது. ஆரம்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காரணமாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தான் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொன்னதே அவங்க தான். ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்னா யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இஸ்லாமை நமக்கு தந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த குர்ஆனை நமக்கு தந்ததும், இந்த இஸ்லாமிய சட்டதிட்டங்களை, தொழுகைகளை எல்லாத்தையும் நமக்கு தந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது, இந்த மனிதர்கள் கிடையாது, ஜீவராசிகள் கிடையாது, வானங்கள் கிடையாது. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருந்த அந்த வேலையை தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே பிறக்க செய்கின்றார். அப்படி உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நிச்சயமாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய வரலாறு ஒருத்தவங்களுடைய உள்ளத்துல போய் வச்சுனா, எனக்கு யூடியூப் பார்த்து எதையோ விஷயத்தை மருத்துவத்தை பார்த்து அதை செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு எதையோ பார்த்து தன்னுடைய மனதிலே பதிய வைத்து அதை செயல்படுத்துகிறார்கள். அது தனிப்பட்ட ஒருவருடைய வழக்கத்திலே இருக்கின்றது. ஆனால் ஒரு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு உள்ள போயிருச்சுன்னா உள்ளத்தினுடைய அழுக்குகள் வெளியே போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உள்ளத்திலே வருகின்றார்களோ, அவர்களை எந்த உள்ளம் நேசிக்கின்றதோ, எந்த நாவு அவர்களை புகழ்ந்து பாடுகின்றதோ, எந்த நாவு அவர்களை புகழ்ந்து அவர்களுடைய வரலாறுகளை பேசுகின்றதோ, அப்படிப்பட்ட உள்ளம் பரிசுத்தமாகின்றது. நாவுகள் தீங்கான காரியங்களை விட்டும் பேச்சுக்களை விட்டும் தவிர்த்து கொள்கின்றது. பரிசுத்தமான நல்ல வார்த்தைகளை பேசும். இதுவெல்லாம் இறைநேசர்கள் சொல்லக்கூடிய அருமையான வாக்கியங்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் குர்ஆனை புரிய முடியாது, ஹதீஸை புரிந்து கொள்ள முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், வஇன்னக லஅலா குலுகின் அலீம். நபியே நாயகமே, நீங்கள் மிகச் சிறந்த ஒரு நறுமணத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக தான் குர்ஆன் சொல்றான். எப்படி நாம புரிஞ்சுக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொண்டால் அவருடைய குணநலன்கள் எப்படி இருந்தது, எப்படி மற்றவர்களோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற விளக்கங்கள்லாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களுடைய வாழ்க்கைகளை நாம் படித்திருந்தால் தான், தெரிந்திருந்தால் தான் எந்த அளவிற்கு அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்ற விளக்கம், இந்த குர்ஆனுக்கு விளக்கம் அவர்களுடைய வாழ்க்கை வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைகளை கட்டாயமாக நாம் தெரிந்து வைத்திருப்பது மிக அவசியமான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இந்த உலகத்திலே இனி பிறக்கப் போவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு தலைவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்கள். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் மிக துல்லியமாக பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு தூரம் ஒரு வரலாறு பதிவு செய்யப்படாது. ஒரு தனி மனிதனுக்கு உலகத்தில் வாழ்ந்தார்னா அவருடைய வரலாறு
பெரிய தலைவராக இருப்பார். அதற்கடுத்த 3வது ஜெனரேஷன் அவருடைய பேரே தெரியாது அந்த குடும்பத்துக்கு. அந்த அளவுக்கு மறதியான ஒரு சமூகத்திலே கிட்டத்தட்ட நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை விஷயத்திலும் பார்த்தா கிட்டத்தட்ட 1400 வருஷம் ஆயிடுச்சு. 1400 வருஷத்துக்கு பின்னாடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காத ஒரு சமூகம் இன்று அவர்களை போற்றி புகழ்கின்றது. அவருடைய வரலாறுகளை பேசுகின்றது என்றால் எந்த அளவிற்கு அவருடைய வரலாறு துல்லியமாக மாற்றப்படாமல் இருக்கின்றது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சான்றாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போன் கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை டக்குன்னு ஷேர் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு ஷேர், ஒரு நிமிஷத்துல போயிடும். ஒரு செய்தி ஒரு நிமிஷத்துல மற்றவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகின்றது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பின்னாடியும் அந்த செய்திகள் எழுந்திருக்கின்றது. நம்மளே பார்க்கிறோம். ஒரு வாரம் ஆச்சு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் நிறைய இருக்கு, டக்கு டக்கு டெலிட் பண்ணிடுவோம், டெலிட் ஆன் கொடுத்துருவோம். ஆனால் நம்மளுடைய உள்ளத்துல இனிமேல் டெலிட் ஆன் கொடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அந்த அளவுக்கு ஆழமாக பதியப்பட்ட ஒரு வரலாறை நாம் பார்க்கின்றோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எப்பொழுது ஆரம்பமாகின்றது? ஒரு நல்ல ஒரு சமூகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் என்றால் நாம் வந்தார்கள். ஆனால் அவர்கள் இருந்த காலகட்டம் ஐயாமுல் ஜாஹிலியா. ஐயாம் வெட்டும் குத்துதான் எடுத்த எடுப்பிலேயே அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொன்னால் மதுவிலும் சூதுவிலும் சூதாட்டத்திலும் அவர்கள் இருந்த ஒரு நிலையில்லாத ஒரு அறிவில்லாத ஒரு தன்மை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, அறிவுள்ளவர்களே மார்க்கத்தை அறிவாளிகள் என்பதாக சொல்லக்கூடிய பிரபலங்களை நம்ம பார்க்கிறோம். அது வேற விஷயம். ஆனால் சுத்தமா அறிவே கிடையாது. மூலப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், ஒரு நிதானமில்லாத ஒரு வாழ்க்கையை ஐயாமுல் ஜாஹிலியா என்ற காலகட்டத்திலே காலங்காலமாக இருந்த அந்த சமூகத்திற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அப்படி வந்தவர்கள் என்ன செய்ய முடியும்? நம்மளால ஒரு தூசி ஒரு துரும்பு கூட ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது. நம்மளுடைய சக்திக்கு ஒரு தூசி துரும்பு கூட ஒரு கொஞ்சம் அளவிற்கு நாம் பேசலாம், சொல்லலாம், வைக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தை மாற்றுவதற்கு வல்லமைக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூதர், ஒரு நபி, இறங்கக்கூடிய ஒரு நபி வந்தால் மாற்ற முடியும். அவர்களுக்கு தான் அந்த வல்லமையை, ஆற்றலை, அந்த பேச்சுக்களை, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பிடித்ததாக அமைந்திருக்கும். அவர்களால் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முட்டாள்தனமான அந்த மக்களிடத்திலே, இன்னும் சொல்ல போனா ரொம்பவும் நாகரீகத்தினுடைய உச்சத்திலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எதுவென்றாலும் அவங்க தங்களுடைய சிலைகளிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக, மூட பழக்கத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் அவர்களை மாற்றவும் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் இன்று நாம் அவர்களை புகழக்கூடிய அளவிற்கு அவர்களை மாற்றினார்கள். ஒரு மிருகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய மிருகங்கள், மனிதர்கள் மிருகங்களை நம்ம பார்க்கிறோம். மனித மிருகங்களை நிறைய பேருக்கு நம்ம பார்க்கிறோம், செய்திகளை படிக்கிறோம். மிக கொடுமையான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்றோம். ஒரு சின்ன ஒரு செய்தி இருந்தாலும் அவரோடு பேசக்கூடிய, பொய்களை சொல்லக்கூடிய, பொருட்களை சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்கின்றோம். இதையோட எந்த ஒரு செய்திகளும் இல்லாமல், எந்த ஒரு சாதனங்களும் இல்லாமல் தங்களுக்கு தங்களை பெருமை எடுத்துக் கொண்டிருந்த அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையானவர்களாக, உண்மையானவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி இன்று அவர்களை நாம் போற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் சஹாபாக்களாக உயர்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள். அப்படி வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகள் எல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்யப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ஆண்டிலே 20ஆம் தேதி ஏப்ரல் அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வருடத்திற்கு வருகின்றார்கள். தேதி அடிப்படையிலே மிக துல்லியமாக அவர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்படுகின்றது. ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அன்று ஃபஜ்ர் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். எப்படி பிறந்தார்கள் என்பதையும் மிக துல்லியமாக பதிவு செய்யப்படுகின்றது. சத்னா செய்யப்பட்டவர்களாக, சுர்மா இடப்பட்டவர்களாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நேரத்திலே அந்த பிரசவத்தை பார்த்தவர்கள் சஃபா என்ற ஒரு பெண்மணி என்பதையும் பதிவு செய்யப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னாடி அவங்களுக்கு கொஞ்ச காலகட்டத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதனார் பெயர் வைக்கிறார்கள் முஹம்மத்.
புகழுக்கு உரியவர், புகழப்பட்டவர் என்ற ஒரு அடிப்படையான பின்னால் மக்கள் எல்லாம் புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு அழகான பதவி அப்துல் முத்தலிப் அவர்கள் வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த தாய்மார்கள் எத்தனை பேர் என்பதையும் பதிவு செய்யப்படுகின்றது. 8 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள். அதில் நமக்கு தெரிஞ்ச மிக பிரபல்யமான ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே எவ்வளவு தடவை அவர்கள் சிரித்தார்கள் என்பதையும் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய் பழித்தெறிகின்ற அளவிற்கு சிரித்தார்கள் என்பதையும் பதிவு செய்யப்படுகிறது. எத்தனை முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள் என்பதையும் பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில, அவங்களுடைய புனிதமிக்க அந்த மடியில குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் அவங்க வாங்கி அவங்க கொஞ்சாங்க என்பதையும் பதிவு செய்யப்படும். 51 குழந்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் கலந்து ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள். இன்னும் குறிப்பா சொன்னோம்னா அந்த குழந்தைகள் எத்தனை சிறு குழந்தைகள் சிறுநீர் கழித்தார்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றது. இது மட்டும் கிடையாது, இதே போல நிறைய விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடை எப்படி இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த ஆடை அவர்கள் உடுத்தினார்கள் என்பதை பற்றியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாகனம் எப்படி இருந்தது, அந்த வாகனத்துடைய அந்தஸ்து என்ன என்பதை பற்றியும் ஹதீஸிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா எந்த ஒரு மனிதனை பற்றி இப்படி ஒரு வார்த்தை வர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை எப்படி இருந்தது என்பதை முதற்கொண்டு பதிவு செய்யப்படுது. இன்னைக்கு நம்ம விஷயத்தை நம்ம குடும்பத்தில் உள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருவாங்க, போட்டோவே நமக்கு இருக்காது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டெலிட் பண்ணிடுவாங்க, டெலிட் தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை எப்படி இருந்தது என்பதை பற்றியும் ஹதீஸே பல ஹதீஸிலே தெளிவாக பதிவு செய்யப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், முதியவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்தினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள், எப்படி உட்கார்ந்தார்கள், அக்குவேல ஆணி வேற ஒன்று விடாமல் எந்த ஒரு தலைவருக்கும் இனிமே அவர் பதிவு செய்யப்பட. ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அந்த பதிவிற்கு சொந்தக்காரர்கள், யாரும் அந்த தகுதியோ அந்த அந்தஸ்தோ கிடைக்கப்படுவதில்லை. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நடைமுறை, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம், சரி அவங்க மட்டும் அப்படி நடந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னா எனக்கு, ஆனால் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி சஹாபாக்கள் நடந்தார்கள், அந்த சஹாபாக்கள் எப்படி நடந்தார்களோ அதை பின்பற்றி இமாம்கள் நடக்கின்றார்கள், அதை தொடர்ந்து நாம் நடக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாம் நடக்கின்றோம். எப்படி முடியும்? இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களே வளர்றதில்லை, அவங்க கொஞ்சம் கேரக்டர் வளர்றாங்க, கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி பாவம் திரும்பி இஸ்லாமிய அடிப்படையில் இருந்தவங்க எல்லாமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் மாற்றப்பட வேண்டும் என்றால், அவருடைய அசலாத்துகள் மாற்றப்பட வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள், அவர்களை பற்றி உண்டான சிந்தனைகள் அவர்களிடத்தில் போகிவிட்டால் நிச்சயமாக மாறிவிடுகிறார்கள். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மொழியில் பேசினார்கள் என்பதையும் பதிவு செய்யப்படுகிறது. சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதும் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க, அப்ப அவங்களுக்கு ஒரு துண்டு போற்றப்படுது. அப்ப துண்டை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளம் சிறுவரை அழைக்கிறாங்க. அவங்க பேர் மஹ்மூது ரபியா. அந்த சஹாபி அழைச்சு, ரொம்ப சின்ன வயசு தான், அவங்க அழைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில இருந்து அந்த துண்டை அவங்களுக்கு போத்திட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அவர் எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், சலா உங்களுக்கு இது அழகாக இருக்கிறது. சலா என்றால் அந்த நாட்டுடைய மொழியிலே ஒரு அழகான வார்த்தை, அவர்களுக்கு பிடித்தமான அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார்கள். சலா ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் அழகா இருக்கீங்க, இதை போட்டிருக்கக்கூடிய அந்த துண்டு உங்களுக்கு அழகா இருக்கு என்று பொருட்படக்கூடிய சலா என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தை எது என்பதை இமாம்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, ஆப்பிரிக்காவிலே அந்த நாட்டவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை, அந்நிய மொழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அரபி இல்லாத வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் என்பது முதற்கொண்ட அழகான
அவர்களை பற்றி எல்லா மொழிகளிலும் அவர்கள் இன்னைக்கு சைனாக்கு போனவங்க சமுதாயத்தில் வரலாறு அந்த மொழியை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக தெளிவாக கூறப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து வைத்தது நமக்கு அவசியமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எந்த தலைவரை நம்ம பேச முடியும்? எந்த தலைவர் பேசினாலும் அந்த பேசி முடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பேசலாம், குடும்ப வாழ்க்கையில் அண்ணனார் என்ற தலைப்பில் பேசலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாளும் என்ற தலைப்பில் பேசலாம், உலகம் போற்றும் புத்தவர் என்ற தலைப்பிலே பேசலாம், அண்ணனாரும் அறிவரும் என்ற தலைப்பில் பேசலாம், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் பேசலாம், நபி மருத்துவம் என்ற தலைப்பில் பேசலாம். இப்படி எந்தெந்த தலைப்புகள் எல்லாம் நல்ல தலைப்புகள் இருக்கின்றதோ அந்த தலைப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வரலாறுகளை இந்த காலகட்டத்திலே முக்கியமாக குறிப்பாக இந்த 2000 குறிப்பாக இந்த 2024 ஆண்டு தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. இன்னைக்குதான் நிறைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் இல்லாத பிள்ளைகளா இருக்காங்க. நமக்கு என்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்கள் எல்லாம் போகி விட்டதோ, அவருடைய உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் பதிவு செய்யப்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் பின்னாலே நன்னடத்தை உள்ளவர்களாக அவர்கள் ஆகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல பார்த்தோம்னா நமக்கு இது இலகுவான ஒரு அழகான தலைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நறுமணத்தை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய முடிக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளிலே பொய் சொன்னது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை தான் பேசினார்கள், பொய் சொன்னது கிடையாது. இது நாம சொல்லல. இப்ப நாம சொன்னா அது பெருசா தெரியும். ஒரு இஸ்லாத்துல உள்ளவங்க சொல்றாங்க, அவங்களே அவங்களை புரிந்துக்கிறாங்க. நம்ம சொல்லல. வரலாற்றில் அப்படி எப்படி பதிவு செய்யப்படுதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி அபூஜஹல். அந்த அபூஜஹல் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். ஒரு நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசுறதுக்காண்டி அபூஜஹலும் அஹ்னஸ் என்ற ஒரு மனிதரும் அவங்க பின்னாடி சஹாபியாக ஆனார்கள். அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இரண்டு பேரும் ஒரு ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அப்ப அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஆகினா அவங்க கேட்கிறாங்க, அபூஜஹல் நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர்லாம் நிறைய விஷயத்தை சொல்றாரு, அல்லாஹ் பத்தி பேசுறாரு, இது பேசுறாரு, எல்லாமே பேசுறாரு. அவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய எண்ணம் என்ன? இதுவரைக்கும் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் வைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம தனிமையில 2 பேர் தான் இருக்கிறோம். யாரும் இதை பத்தி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம பேசுறது யாரும் ஒட்டுமே கேட்க மாட்டாங்க. நீங்க தைரியமா உங்களுடைய மனசுல பட்டது சொல்லுங்க. இப்ப சொன்ன அந்த நேரத்திலே அபூஜஹல் சொன்ன வார்த்தை, வல்லாஹி மா கதப முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பயே அபூஜஹல் என்ன செய்றானா, அல்லாஹ்வுக்கு சத்தியம் தான் சொல்றான். வல்லாஹி மா கதப முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பதால் அபூஜஹல் உண்மை சொல்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்வதற்கும் சக்தி உள்ளவர்கள் இன்றைய காலகட்டத்தில் சொல்றாங்க. ஆனால் அன்றைய நேரத்தில் கூட நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி அபூஜஹல் பொய் சொல்றார். அபூஜஹல் என்ன செய்றார்? இந்த வார்த்தைகள் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்திய வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களுக்கும் கருணை உள்ளவர்களாக, நல்லுள்ளம் படைத்த நறுமணத்தில் சிறந்த தாயாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நறுமணத்தின் அடிப்படையில் இருந்த காரணத்தினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாற்று மதத்தவர்கள் கூட இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசினா அவங்க மிக சிறப்பானவர்கள், சிறந்த தலைவர் என்ற ஒரு கணிப்பிலே அவர்கள் இருப்பதற்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நறுமணத்தை, இந்த செயல்பாடுகளை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு சமூகம் உருவாக்குவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த இஸ்லாமிய சமூகம் உருவாக்குவதற்கு எவ்வளவோ கஷ்டங்களை அவர்கள் பட்டார்கள். அதில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் மாறாக பரப்பப்பட்டது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்து, செயல்பாடுகளை பார்த்து தான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அவருடைய அன்பை பார்த்து தான் சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம், அந்த விஷயத்தை ரொம்ப கோபமா சொல்றதுக்கும் ஒரு அன்பாக சொல்றதுக்கு வித்தியாசம். அந்த அன்பின் மூலமாக இந்த இஸ்லாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உருவாக்கி தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நிறைய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்த அந்த அன்பின் காரணமாக நிறைய சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். மைக்கேல் ஹார்ட் அவர்கள் இந்த
உலகத்தை நிலைநிறுத்திய 100 மனிதர்கள், உலகத்தையே நிலைநிறுத்தி கரெக்டா நிறைய பெரிய தலைவர்கள் வந்திருக்காங்க சொல்லி ஒரு 100 பேர்த்த பதிவு செய்யறாரு. அந்த 100 பேர்ல முதன்மையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார். அதையும் காரணம் அவர் சொல்லியிருக்கிறார், ஏன் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தேன் என்பதற்கு காரணம் சொல்றார். ஐசக் நியூட்டன் இருக்கக்கூடிய எல்லா கருவிகளுக்கும் தலைவராக, எல்லா கருவிகளும் அனைத்து கருவிகளும் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றார். ஆனால் அந்த கருவிகள் எல்லாம் மனிதன் பயன்படுத்தக்கூடியது, மனிதன் பயன்படுத்துகிறது தான் அந்த கருவிகள் எல்லாம் உருவாக்கப்படுது. அந்த கருவிகளால மக்கள் பிரயோஜனப்படுகின்றார்கள், அது உண்மையான ஒன்று. ஆனால் அதை விட அந்த கருவிகளை உருவாக்கக்கூடிய அந்த மனிதர்களை உண்மையாளர்களாக, நம்பிக்கையாளர்களாக, நல்லவர்களாக உருவாக்கியவர்கள் கருவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கருவிகளான என்ன இருக்கு? அது ஒரு கருவி, அதை ஐசக் நியூட்டன் உருவாக்கினார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருவிகளுக்கு மேலாக செயல்படக்கூடிய அந்த மனிதர்களை புனிதர்களாக அவர்கள் உருவாக்கினார்கள். கருவிகளை விட மனிதர்களை யார் உருவாக்கினார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அதனால்தான் ஐசக் நியூட்டனை விட நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் முதலிடம் கொடுத்தேன் என்பதாக மைக்கேல் ஹார்ட் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நற்குணத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தக லஅலா குலுகின் அதீம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், மிக மேலான நற்குணத்திலே நாயகமே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் அப்படி இருக்கிறாங்க, போய் சொல்லணும்னு சொன்னோம். அவங்க மட்டும் அப்படி இல்லை, அவங்க பின்பற்றி வாழ்ந்த அனைத்து சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துல சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்துல மக்காவாசிகள் எல்லாம் அவங்களை பிடிச்சுக்கிறாங்க. எங்க இவ்வளவு நாள் இங்க இருந்து எல்லாமே வியாபாரம் செஞ்சீங்க, எங்களோட நல்லா பழகினீங்க, இங்க கிடைக்கக்கூடிய இந்த பூமியின் மூலமா எத்தனையோ வியாபாரங்களை நீங்க செஞ்சீங்க. அப்படி செய்யப்பட்ட அந்த வியாபாரத்தை எடுத்துக்கொண்டு எங்களுடைய பூமியில் வரைந்த அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சம்பாத்தியங்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த ஊரை விட்டு நீங்க போறீங்க, எங்க போக போறீங்க? நீங்க எங்க போக கூடாது, இந்த பூமியில் தான் நீங்க சம்பாதித்தீர்கள், இந்த பூமிக்கு தான் நீங்க செலவு செய்யணும், இந்த பூமியில் தான் நீங்க வாழணும் வலுக்கட்டாயமாக பிடிக்கிறாங்க. பிடிச்ச அந்த நேரத்தில் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேண்டாலும் உங்களுக்கு நான் தரேன், என்ன வேணும் நான் நிஜத்துக்கு போனேன் இப்ப என்பதால் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன அந்த நேரத்துல, அப்படியா நீங்க இந்த பூமியில் என்னென்ன சம்பாதிச்சிக்கணும் அது எல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிரு, எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு விட்டுட்டு போயிரு, உங்களை நாங்க விட்டுறோம் என்று சொன்ன அந்த நேரத்திலே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியா சரி, அவங்க ஒரு பட்டியல் போடுற என்னுடைய சொத்து பத்தி எல்லாமே எங்க இருக்கு, எல்லா விஷயங்களையும் அவர்கள் எழுதி கொடுத்துட்டு இன்னொரு கட்டத்துல பார்த்தா அவங்க கடைசியில் ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்து பக்கத்துல இத்தனை தங்க காசுகளை நாணயங்களை நான் புதைத்து வைத்திருக்கின்றேன், அதையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க, எல்லாரும் தேடி அந்த பொருட்களை சொத்துக்களை அவர்கள் எடுக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் மட்டும் மரத்தை தோண்டிக்கிட்டு இருக்காரு, ஒரு மனிதர் மட்டும் மரத்தை தோண்டிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல அந்த பக்கத்து பிரதேசம் கேட்கறேன், இந்த மரத்தை போய் தோண்டிட்டு இருக்கீங்க, இதுல என்ன இருக்க போகுது? அவர் சும்மா போய் சொல்லிருக்காரு, அந்த மரத்துல இருக்க புதையும் இருக்கு, இந்த மரத்துல புதையும் இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு, நீங்க அதை போய் தோண்டிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன அவரு சொன்னாரு, வல்லாஹி மா கலக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வரக்கூடிய அந்த சஹாபாக்களும் போய் சொல்ல மாட்டாங்க. நான் தேடிக்கிட்டே இருக்கேன், நிச்சயமா கிடைக்கும், அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, பார்த்தா புதையும் இருக்கு. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் கூட தங்களுடைய வாழ்நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு எந்த ஒரு மாறுதலும் செய்யாத ஒரு இடத்தை அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். அவங்க மட்டும் கிடையாது, நிறைய காரணங்கள் தலைவர்கள் சொல்வார்கள், அவங்க மட்டும் கிடையாது, அவங்களை பின்பற்றி வாழ்ந்த எத்தனையோ மனிதர்களும் இன்றைய இஸ்லாமில் வாழக்கூடிய நம்மளும் தவறுகள் செய்யறதுக்கு பயப்படுவோம். இன்னைக்கு மது குடிக்கிறதுக்கு கரெக்டா இஸ்லாமை ஃபாலோ பண்றது குடிக்க மாட்டாங்க. உலகத்துல மதுவை அருந்துவதற்கு பயப்படுபவர்கள் இஸ்லாமியர்கள். தவறான காரியங்களே பொய் புரட்டுகள் பேசுவது, ஏமாற்றுவது, இதுவெல்லாம் இருக்கின்றது, எல்லாம் அப்படி செய்யக்கூடாது என்று பயப்படுபவர்கள் இஸ்லாமியர்கள். காரணம் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அதையும் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு எண்ணத்திலே அவங்க ஒன்றும் கிடையாது. அதுக்கு பின்னாடி
ஒரு ஜனாசாவுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி சொல்லலாம் சொல்லுவாங்க, ஜனாசாவுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நிறைய சகாபாக்கள் வந்து இருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் வேகமா வர்றாரு. முன்னாள் வேதங்களை படித்தவர், மாற்று மதத்தை சார்ந்தவர். அவர் வேகமா வந்து சொல்லலாம் வந்து கழுத்துல ஒரு சிறப்பு துண்டு போட்டிருக்காங்க. அந்த துண்டை புடிச்சு இழுத்து புடிச்சு இழுத்து அப்படியே விடுறாரு. சொல்லலாம் புடிச்சு இழுத்து அப்படியே விடுறாரு. ஹதீஸ்ல வருது, சொல்லலாம் அலிஸ்லாமுடைய மேடையில அந்த சிறப்பு துண்டுடைய அச்சு பதிவு செய்யப்படுகின்றது, பதிவாயிருச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த மனிதனுடைய தலையோடு சொல்லலாம் அலிஸ்லாமுடைய தலை முட்டி விடுமோ என்ற அளவில் மிக வேகமா இழுத்துட்டு விட்டார். அப்படி மிக கேவலமான ஒரு செயலை செய்த அந்த விஷயத்தை பார்த்து சகாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. நம்மதான் இருக்கிறோம், இங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி சகாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு சொல்ல போனா சகாபாக்கள் அடிக்கிறதுக்கு நாங்கள் சொல்லலாம் அமைதியா இருக்க சொல்லிட்டு அவர் யாருன்னா சல்லாசங்களுக்கு கடன் கொடுத்த ஒரு மனிதர். அவர் வாங்க வந்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை வாங்கிட்டு போக சொல்லி வந்தவர். அப்படி வந்த ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்க சொல்லிட்டாங்க. அந்த மனிதர் பார்த்து கேட்கிறாங்க, நீங்க கடனை எனக்கு கொடுத்தீர்கள், நான் உங்களுக்கு கடன் கொடுக்கணும், அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் நீங்கள் கடன் கொடுத்த அந்த காலத்தவணை உங்களுக்கு இருக்கிற கடனை நான் வாங்கியிருக்கேன், திருப்பி செலுத்த வேண்டிய காலத்தவணை நிச்சயமா இருக்கு, ஒன்றும் நிறைய நாட்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அப்படிதான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு காலத்தவணை நிறைய இருக்குல்ல, இப்போ வந்து ஏன் கேட்குறீங்க? அதையும் நீங்க பண்பாக கேட்கலாம், அழகாக கேட்கலாம், காலத்தவணையும் இருக்கின்றது. ஏதோ நான் கொடுத்துட்டு ஓடி போனதான் நீங்க வந்து கேட்கிறீங்களே என்பதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அவர் எதுவுமே பதில் பேசல. இப்ப அவர் வந்து பெருமானார் சொன்னாங்க, திருப்பி சொல்றாங்க, நீங்க வந்து கடன் தரணும் என்பதாக சொல்லியிருக்காரு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் கடன் கேட்க வந்தவர் நான் வாங்கியிருக்கேன், நான் கொடுக்க வேண்டியது, கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. உமர் நம்ம பார்த்து சொல்றாங்க, கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, கடமை இருக்கு. உமர் அவங்க பார்த்து பெருமானார் சொல்றாங்க, நீங்க ஏன் இவர் அடிக்க போறீங்க? உமர் நம்ம பார்த்து சொல்றாங்க, இவரை நீங்க ஏன் அடிக்க போகிறீர்கள்? கடன் வாங்கியவன் தான், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சல்லல்லாஹு என்ன பார்த்து நீங்க கேட்கணும், யாரும் சொல்லுங்க, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடனை நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க, எனக்கு நீங்க சொல்லணும் என்பதா பெருமானார் சொல்றாங்க. உமர் அவங்க பார்த்து சொல்றாங்க, சரி இது முடிஞ்சிருச்சு, இவருடைய கடனை நாம் அழைத்து விடுவோம் என்பதை சொல்லி சொல்லலாம் சொல்லிட்டு அந்த மனிதனை அழைத்து சென்று நீங்கள் என்ன செய்ய அந்த கடனை நிவர்த்தி செஞ்சு சொல்லிடுறாங்க. இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ் முஅத்தி வான காசி, நான் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் கொடுக்கிறான், வான காசி, நான் பங்கீடு தான் செய்கின்றேன், பங்கீடு செய்வதற்கு எல்லா தகுதியும் அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி தருகின்றான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்குகின்றான் மக்களை. அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டே போட்டிருக்கலாம், ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு வார்த்தைகளை சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை செல்வந்தராக ஆக்கினார்கள். இந்த ஆயத்து வருவதற்கு வேற ஒரு காரணங்கள் இருக்கின்றது. இந்த ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு போதுமான ஒரு விஷயம் இருக்கின்றது. அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா செல்வங்களையும் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் எல்லோரும் செல்வந்தர்களாக ஆனார்கள். அந்த பரக்கத்தின் காரணமாகத்தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து மக்கா உயர்ந்திருக்கின்றது. எல்லா இடத்திலும் பரக்கத்து வருகின்றதுன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பட்ட வாழ்ந்த அந்த பூமியினுடைய அடிப்படையில் தான். அப்படி அல்லாஹ் கொடுப்பதற்கு எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருந்தான், கொடுத்தான். ஒரு கட்டத்துல இப்படி சொல்லி காட்டப்படுகின்றது, உங்களுக்கு ஒரு முகட் அளவுக்கு நன்மை இருந்தாலும் நான் கொடுப்பேன், உங்களுக்கு முகட் அளவுக்கு நன்மை இருந்தாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், பத்ரா என்ற பள்ளத்தாக்கையும் உங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கின்றேன் என்பதா அல்லாஹ் சொன்னான். அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிரமப்பட்டு கடன் வாங்கணும் கேட்டா அவங்களுக்காக அவர்கள் வாங்கவில்லை. சொல்லலாம் எதையுமே தனக்காக வாங்கி கொள்ள மாட்டார்கள். அந்த கடன் வாங்கியதே மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படுது. ஒரு குறிப்பிட்ட
வந்து சமுதாயத்தோட ஒரு முறைகேடாக நடந்து கொண்டீங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர், ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திலே ஒரு மதத்தை சார்ந்த குறிப்பாக வேதத்தை படித்த முன்னாள் வேதத்தை படித்த ஒரு மனிதராக பண்புள்ள மனிதராக தான் நாங்கள் உங்களை பார்த்தோம். ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை பெரும்பாலான சமுதாயமான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க என்பதை நான் சொன்னபோது வந்த மனிதர் சொன்னாரு, நான் அதுக்காண்டி வரல, நான் வந்து சமுதாயத்தை கஷ்டப்படுத்தணுமோ அவங்களுடைய கடனை திரும்பி நான் வாங்கிட்டு போகணுமோ அவங்களை வந்து சிரமப்படுத்தணுமோ அதுக்காண்டி நான் வரல. நான் வந்த காரணம் என்னன்னா, நான் வேதத்தை படித்தவன். எங்களுடைய வேதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நற்குணசாலிகளாக அவர்கள் இருப்பார்கள், பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்கள் துன்பம் இழைத்தாலும் அந்த துன்பத்தை அவர்கள் அந்த சிரமத்தை பொறுத்து கொண்டு அவர்களுக்கு நல்லதை செய்வார்கள், அன்புகளை செலுத்துவார்கள் என்பதெல்லாம் நிறைய இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் கண்கூடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்துட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து நெருடலா இருந்துச்சு. நம்ம வந்து கடனை கொடுத்துட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஒரு வக்கிரமாக போய் நம்ம கேட்போம், கோபமாக கேட்போம். அப்பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்களா, நியாயமாக நடந்து கொள்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக நான் வந்தேன். இப்படி வந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் எனக்கு அன்பை தான் செலுத்தினார்கள் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வை நாம பார்க்க முடியும். அதற்கு பின்னாடி அந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை பொழுது இஸ்லாத்தில் நுழைந்து கொள்கிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நற்குணம் என்பது மிகச் சிறந்த ஒரு நற்குணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, துன்பம் செய்தவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டினார்கள். கொடூரமானவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பை அளித்தார்கள். மிக கேவலமான செயலை செய்பவர்களுக்கும் அவர்களுக்கும் அன்பை செலுத்தி மன்னிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குறாங்க. மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, மிருகங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் காட்டினார்கள். ஒரு கட்டத்துல வந்து 2 சஹாபாக்கள் வர்றாங்க. அந்த 2 சஹாபாக்கள் ஒரு சஹாபி ஒட்டகத்துல வர்றாங்க, ஒரு சஹாபி குதிரையில வர்றாங்க. 2 பேரும் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவங்க ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு சஹாபி வந்து குதிரையில உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து அந்த ஒட்டகத்திலையும் குதிரை உட்கார்ந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல வர்றாங்க, வந்து சொல்றாங்க, நீங்கள் ஒட்டகத்தையும் குதிரையும் இந்த வாகனத்தை மிம்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இது பேசக்கூடிய இடம் கிடையாது. அந்த நேரத்துல நீங்க கீழே இறங்கி நின்று பேசுவீர்கள். உங்களுக்கு எப்படி வலி இருக்கின்றதோ அதே போன்றுதான் அதற்கும் வலி இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு கடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்துல சில சஹாபாக்கள் முன்னாடி போறாங்க, பின்னாடி நிறைய சஹாபாக்கள் வாகனத்தில் வருகிறார்கள், இன்னும் சில சஹாபாக்கள் நடந்து வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல பார்க்கறாங்க. தூரத்துல பார்த்துட்டு பின்னாடி வரக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அதற்கு பின்னாடி ஒரு சஹாபாக்களுக்கு ஒரு சஹாபி அழைத்து ஜுஐன் என்ற ஒரு சஹாபி அழைத்து ஜுஐன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க என்ன செய்ய, பின்னாடி ஒரு கூட்டம்லாம் வந்துகிட்டு இருக்கு, அந்த கூட்டத்துல நீங்க என்ன செய்ய, வேற்று பாதையில மாற்று பாதையில போறதுக்கு நீங்க வழி செய்யுங்க. நாங்களும் அந்த பாதையில தான் மதீனாவுக்கு போவோம், மக்காவுக்கு போவோம் என்பதாக சொல்லப்படுகின்றது. சொன்னாங்க போறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து சஹாபாக்கள் போறாங்க. நீண்ட தூரத்தில் வந்த சஹாபாக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த பாதைக்கு வாங்க சொல்லி ஜுஐன் சொல்லிடுறாங்க. எல்லாரும் வந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போனதுக்கு பின்னாடி சொன்னாங்க, கேட்டாங்க, யார் சொல்றாங்க, நம்ம ஏன் மாற்று பாதையில் வந்தோம், நேரான ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை இலகுவான வழி, இது ரொம்ப கஷ்டமான மிக தூரத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு வழி, இதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்பதாக சொன்னாங்க. கேட்டபோது சொன்னாங்க, அந்த தூரத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன், அந்த காட்சியை பார்த்ததுதான் உங்களை மாற்று பாதையை திரும்ப செய்தேன் என்பதாக சொன்னாங்க. ஒரு இடத்துல தூரத்துல ஒரு இடத்துல ஒரு நாய் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு நாய் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்து, நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து இருக்கோம், நாம வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த உணவை கூட சரியாக சாப்பிடாமல் அந்த நாய்க்குட்டி வெளியே போயிடும். இல்ல நாம வரக்கூடியதை பார்த்து பயந்து அந்த நாய்க்குட்டிக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு விடலாம் அல்லது அதற்கு காயங்கள் ஏற்பட்டு விடலாம் என்ற அடிப்படையில் தான் நாம் மாற்றுப்பாதையில் போவோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள், அன்பு உள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நற்குணத்தை நாம் தெரிந்து அவர்களை விஷயத்தை நாம் புரிந்து
போது ரபியுல் அவ்வல் மாசம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் அவங்களுடைய புகழ்மார்கள் என்ன சொல்றாங்க போனதுக்கு பயங்கரமா நாம் பேசிக்கிறோம். எல்லாமே இதெல்லாம் தெரிந்து நாம் என்ன செய்யணும்னா அந்நபியு அவுலாபில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க முஃமின்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கணும்னா உயிரை விட மேலானவர்களாக இருக்கணும். அந்த அளவிற்கு அன்பு செலுத்த வேண்டும். ஒரு கடவுள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அகிது அஹது ஹத்தா அகூன ஹத்த ஏகி பிவானதிஹி வலதிஹி வனாசிஹி. கேட்கிறோம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு மறந்து போறது. அதை உள்ளத்திலே பதிய வைத்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லணும், என்னுடைய இடத்திலே இன்னைக்கு எந்த ஒரு தலைவருக்கும் இடம் கிடையாது, அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதன்மையான ஒரு எண்ணம் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு பின்னால மற்றவர்கள் ஏன்னா நம்ம சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், தன்னுடைய குடும்பத்தினரை விட, பெற்றோர்களை விட, தாய் தந்தையரை விட, பொருளாதாரத்தை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவரை உண்மை முஃமினாக இருக்கிறது. எவ்வளவு தூரம் வணக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு தூரம் இரவு நேரத்தில் அவங்களோட மனைவியை பொழுது குர்ஆன் ஓதினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இல்லாட்டி இந்த உலகத்துல எந்த ஒரு இடத்தையும் நம்ம வந்து செய்ய முடியாது. மறுமையிலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. மறுமையில நமக்கு ஷஃபாஅத் கொடுக்கறதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம சொர்க்கத்திற்கு அழைத்து போறதே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து அவர்கள் மீது அதிக அளவிற்கு நாம் நேசம் கொள்ள வேண்டும். அந்த நேசத்தின் வெளிப்பாடுதான் நோடுகிறார். அந்த நேசத்தின் வெளிப்பாடுதான் மீளாது விழாந்தாக நாம் கொண்டாட வருகின்றோம். இன்னும் கொண்டாடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றுவோம். தூற்றுபவர்கள் இருப்பவர்கள் காலமெல்லாம் போற்றுபவர்கள் மேலும் மேலும் அவர்கள் சிறந்து வருவார்கள். மேலும் மேலும் தூற்றுபவர்களை எதிர்த்திருப்பவர்கள் போற்றுபவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்ற வாக்கியங்களை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழக்கூடிய, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸ்களை இந்த இடத்திலே அமைத்து தந்த நல்லுள்ளங்களுக்கு நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமான நேரத்தில் பல்வேறு விஷயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவங்கள், மாண்புகள், அவர்களுடைய பிறப்பின் சிறப்புகள், அவர்களுடைய நற்குணங்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை நம்முடைய உள்ளங்களில் கணியத்திற்குரிய ஹாஃபில் பாரி ஜக்கரியா யாஸ்மின் அவர்கள் நம்முடைய சிறந்த சொற்பொழிவின் மூலமாக நமக்கு வழிநடத்துகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பூரணமான சுகத்தையும் நீடித்த சுகத்தையும் நீடித்த ஆயுளையும் வழங்கிய ஆயுள் முழுவதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவங்களையும் மாண்புகளையும் மிகச் சிறப்பான முறையில் எடுத்துரைத்து பல கோடிக்கணக்கான மக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரபத்திற்குரிய மக்களாக மாறுவதற்கு சிறந்த பேச்சாற்றலையும் சிறந்த உயர்ந்த பண்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியதற்குரிய நாம் எல்லாம் துஆ செய்வோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு நிலைகள் இருக்கிறது. ஒன்று புறநிலை, அது அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய ஹயாத் முடிவுகின்ற வரை நடந்த ஒவ்வொரு வினாடியும் அவருடைய செயல்பாடுகள் அற்புதங்கள் நிறைந்தது. இதை அறிந்து கொள்வது எவ்வாறு நம்முடைய கட்டாய கடமையாக அமைந்திருக்கிறதோ அதே போல அவர்களின் அகநிலை ஒன்று இருக்கிறது. அந்த அகநிலைதான் இந்த புறநிலையின் மகத்துவத்திற்கு காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகநிலை என்பது, புறநிலை என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்துல்லா ஆமினா தம்பதியருக்கு மனிதராக மகனாக பிறந்தார்கள். இது புறநிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகநிலை என்பது படைப்புகளையெல்லாம் அல்லாஹ் படைப்பதற்கு முன் முதல் படைப்பாக தன்னுடைய நூறில் இருந்த நூறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20000 ஆண்டுகள் அந்த நூரை பார்த்து பார்த்து அல்லாஹ் அகமகிழ்ந்தான். அப்படிப்பட்ட பேரளவு நிறைந்த நூறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வெளிப்படுத்தி அந்த நூறில் இருந்துதான் அர்ஷ் முதல் கொண்டு எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகநிலை. இதற்கும் ஏராளமான ஆயாத்துகளும் ஹதீஸ்களும் ஆதாரமாக
படைக்கப்பட்டுள்ள பல உலகங்கள், அந்த பல உலகங்களில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைத்து வளர்த்து ரட்சித்து வரக்கூடியவன் என்பது ரப்புல் அர்த்தம். தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுகிறார்? வேற எந்த நபியும் இப்படி சொல்லல. வேற எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், இப்ராஹிம் நபியாக இருக்கட்டும், மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் நபிமார்கள் ஒரு தனிச்சிறப்பு இப்ராஹிம் நபிக்கு இருக்கு. ஹலீலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். நான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லவில்லை. ரஹ்மத்துல் ரப்பல் ஆலமீன் என்று தன்னை சொல்லுகிறான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான். என்ன அர்த்தம்? அகிலத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் நபி அவர்களை ரஹ்மத்தாக அருளாக படைத்திருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நாம் விளங்க வேண்டிய விஷயம் அல்லவா? அதை பற்றி நாம் இந்த மாத இஸ்ரா இதழில் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக எல்லா படைப்புகளுக்கும் இருக்கிறார்கள் என்பதை அற்புதமான முறையில் விளக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் மனித உருவில் அவர்கள் வெளிவருவதற்கு முன்பே அல்லாஹ்வுடைய நூறாக வெளிப்படுத்தப்பட்டவர்கள் என்பதற்குண்டான ஆதாரங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கக்கூடிய ஆதாரங்களை இரண்டாவது தலைப்பாக பேரொழியாய் வந்துவித்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பில் இந்த அற்புதமான இந்த இஸ்ராஹிகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகநிலையை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டாவது தலைப்பு. இப்படி 6 தலைப்புகளில் நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது நிலை, அல்லாஹ் முதல் நிலை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார். குர்ஆனின் மூலமாக நீங்கள் பார்த்தீர்களேயானால் தன்னை பின்னோக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்துகிறார். எப்படி முன்னிலைப்படுத்துகிறார்? என் அடியார்களே, படைத்த ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய என்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால் எல்லாருக்கும் நம்ம நேசிக்கிறோம். நம்ம வேண்டிய அத்தனை அவன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். யார் கொடுக்குறா? அல்லாஹ் தானே கொடுக்குறான். அப்ப அவன் தான் நேசிக்கிறோம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால் என்னுடைய ரசூலை நீங்க நேசிங்க. ஏன் நேரடியாக அல்லாஹ் நேசிக்க முடியாது? அல்லாஹ் நம்மால் பார்க்க முடியுமா? நம்முடைய புற கண்களுக்கு அகப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டவன் அல்ல அல்லாஹ் தஆலா. லா துதுரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை முழுமையாக அடைவழித்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கார். எனக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்? நம்மை படைத்தவன் அவன். நமக்கு வேண்டிய அத்தனை கொடுத்து கொண்டிருக்கும் அவனுக்கு தான் நாம கட்டுப்படணும். அவன் என்ன சொல்றான்? என் ரசூலுக்கு நீங்க கட்டுப்பட்டா எனக்கு கட்டுப்பட்டதா? யார் முன்னிலைப்படுத்துகிறான்? என்னை நேசிக்கணும் சொன்னா என் ரசூலை நேசியுங்கள். எனக்கு கட்டுப்படணும் சொன்னா என் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. எனக்கு மரியாதை செய்ய வேண்டுமானால் என் ரசூலுக்கு மரியாதை செய்யுங்கள். ரசூலுக்கு செய்யும் மரியாதை எனக்கு செய்யறதா ஆகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நாம் முறையான முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பயானின் மூலமாக சந்தர்ப்பம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அகநிலையை பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த அற்புதமான நூல் உங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. 20 ரூபாய் தான். இந்த லாப நோக்கு இல்லாமல் இந்த நூலை வெளியிட்டு வருகிறார்கள். மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பெண்கள் தந்தைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் தாய்மார்களுக்கு ஒரு 6 மாத நூல்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வரணும். 6 மாத நூல்களை மொத்தமா படிங்க. நீங்க படிச்சு உங்களுக்கு அதுல கேள்விகள் கேட்கப்பட்டு சிறந்த பரிசுகள் கொடுக்கப்பட இருக்கு. ஏன்னா அப்படி தாய்மார்கள் மட்டும் வைக்கிறீங்க, ஏன் பாய்மார்கள் வைக்க கூடாதான் நீங்க கேட்கலாம். தாய்மார்கள் படிச்சுட்டா குடும்பமே படிச்ச மாதிரி. அதனால அவங்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடு இன்ஷா அல்லாஹ். அடுத்து நீங்களும் முன் வந்தால் உங்களுக்கு இந்த ஏற்பாட்டை நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதை வாங்கி படியுங்கள். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் படிக்க வையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு விளங்க வேண்டுமோ அவ்வாறு விளங்கி நல்லவர் செய்யப்பட்ட நல்ல வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்க புரிவார். வாங்க சொன்ன உடன் போவோம். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد
Jilani, atas Allah Subhanahu wa Taala
صل على